வணக்கம். இந்த வீடியோவில் ட்ரெயின் டிக்கெட் எப்படி கேன்சல் பண்ண பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் உங்கள் மொபைலில் ஐஆர்சிடிசி ஆப்பை வந்து ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இந்த அலர்ட் மெசேஜுக்கு ஓகே கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா லாகின் இருக்குல்ல, லாகினில் வச்சு நீங்கள் உங்கள் பின்னோ அல்லது உங்கள் பயோமெட்ரிக்கை வச்சு லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிட்டு ட்ரெயின்டு ஆப்ஷன் இருக்கு இல்லையா, ஃபஸ்ட் ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் மை புக்கிங்ஸை கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று அப்கமிங், ஒன்று கம்ப்ளீட். அதில் அப்கமிங்கில் போய்ட்டு நீங்கள் எந்த ட்ரெயின் டிக்கெட்டை கேன்சல் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களோட எத்தனை பேருக்கு ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஆப்ஷன் வந்துருச்சு. வந்ததுக்கப்புறம்னா ரைட் சைடு கார்னர் 3 பண்ணியிருக்கீங்களா, அதை போய்ட்டு கேன்சல் டிக்கெட் இருக்குல்லையா, அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுங்க. எல்லா டிக்கெட்டையும் கேன்சல் பண்ணணும்னா செலக்ட் அண்ட் பட்டனை கிளிக் பண்ணி மொத்தமாக பண்ணிடுங்க. இல்லை ஒரு ஆளுக்கு தான் பண்ணணும் அப்படின்னா அந்த நேம் மட்டும் செலக்ட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு கீழே கேன்சல் டிக்கெட் இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணிடுங்க. கன்ஃபார்ம் பண்ண கேட்குறாங்க. எஸ்ன்னா எஸ் கொடுத்துருங்க. கேன்சலிங் டிக்கெட் போய்கிட்டுருக்கு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா உங்கள் டிக்கெட் வந்து கேன்சல் ஆகிடுச்சு. அப்கமிங்கில் போய் இப்போ செக் பண்ணோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா பார்ஷியலி கேன்சல்னு சொல்லி போட்டிருக்கு. டிக்கெட்டை ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஒரு டிக்கெட் வந்து ஃபுல்லாக இருக்குது. 2வது டிக்கெட் மட்டும் நம்ம கேன்சல் பண்ண டிக்கெட் வந்து கேன்சல்னு சொல்லிட்டு ரெட் கலரில் இருக்குது பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.